உழைப்பாளர் தினம் லேபர் டே. தொழிலாளர் நாள் அல்லது உழைப்பாளர் நாள் என்பது உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படும் விடுமுறை நாளாகும். அது தொழிலாளர் ஒன்றிய இயக்கத்திலிருந்து தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக சாதனைகளை கொண்டாடுவதாக குறிக்கின்றது. அதிகபட்சமான நாடுகள் தொழிலாளர் தினத்தை மே 1 அன்று கொண்டாடுகின்றன. 1889ஆம் ஆண்டில் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் கூட்டத்தில் 8 மணி நேர வேலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்றும் 1890ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் உலகளாவிய தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது இந்தியா உட்பட 80 நாடுகளில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று உழைப்பாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, அவர்களுக்கு ஊதியம், விடுமுறை என்பதை அரசியல் சாசனத்தின் மூலம் நிறைவேற்றி காட்டிய மாண்புமிகு அண்ணல் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் ஆவார். உழைப்பாளிகளுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களே முக்கிய காரணம் ஆவார். அதே போன்று கார்ல் மார்க்ஸ் தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்ற கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கவும் மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் அறைகூவல் விடுத்தார். மே தினம், அதாவது உழைப்போர் தினத்தின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள சில நூல்கள் உள்ளன. அப்பேற்பட்ட உழைப்பாளர் தினம் விடுமுறையுடன் உற்சாகப்படுத்தும் உழைப்பாளர் தினம் அல்லது மே தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் பா. போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். உழைப்பாளர்களை என்றும் நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். ஆண்டில் மே 1 வரும் உழைப்பாளர் தினம். உழைப்பாளிகளுக்கு இது என்றும் பிழைப்பாளர் தினம். உழைப்பாளர்கள் என்றுமே நமக்கு அழைப்பாளர். உழைப்பாளிகளால் முதலாளிகள் ஆகிறார்கள் தழைப்பாளர். உழைப்பு இல்லையெனில் வாழ்வாகும் இழப்பு. உழைத்து உழைப்பாளிகள் கைகளானது காய்ப்பு. முதலாளிகள் கூலி கொடுக்காமல் செய்யாதே தப்பு. உழைப்பாளிகளை ஏமாற்றினால் வாழ்வில் வரும் ஆப்பு. தொழிற்சாலைகள் உழைப்பாளிகளுக்கு மாதந்தோறும் கொடு சோப்பு. உழைப்பாளிகளிடம் முதலாளிகள் காட்டாதே இரு மாப்பு. உழைப்பாளிகளின் வியோரை குண்டு தனி சிறப்பு. உழைப்பாளிகளே நாட்டிற்காக உழைக்க பிறந்த பிறப்பு. நோய் நொடி இல்லாமல் இருக்கும் உழைப்பாளிகளின் இறப்பு. உழைப்பாளிகள் வேலை செய்யும் விதமோ பிரமிப்பு. உழைப்பாளிகள் மே தினத்தன்று உற்சாகத்தில் ஆர்ப்பரிப்பு. உழைப்பாளிகளுக்கு வேலையில் ஒன்று என்றும் அர்ப்பணிப்பு. முதலாளிகளை பற்றி தொழிலாளிகளுக்கு இருக்கும் கணிப்பு. முதலாளிகள் தொழிலாளிகளிடம் செய்யாதே திணிப்பு. உழைப்பாளிகள் உழைத்து அடைகிறார்கள் மூப்பு. உழைப்பாளிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் நிரந்தர பாதுகாப்பு. உழைப்பாளிகள் தன்னை பாதுகாத்து கொள்வதே தற்காப்பு. உழைப்பாளிகளின் வியவைக்கில்லை என்றும் கரிப்பு. உழைப்பாளிகள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் சிரிப்பு என்று உழைப்பாளிகள் தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் பா. போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.